ரெஸ்டாரண்ட் ஆர் கஃபே எது ஓப்பன் பண்ணாலுமே மெனு கார்டு அப்படிங்கிறது மேண்டேட்டரி. ஸோ மெனு கார்ட பேஸ் பண்ணி தான் நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ இது எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ற மாரி இருக்கும். அண்ட் அந்த மாரி மெனு கார்டு பிரிப்பேர் பண்றதுல பிகினர்ஸ்க்கு என்ன ஒரு கஷ்டம்னா, எங்க போய் டிசைட் பண்றது? யார் நமக்கு டிசைன் பண்ணி குடுப்பா? அப்படிங்கிறது தெரியாது. பட் நீங்க ஆல்ரெடி சிஸ்டம், லேப்டாப் இதெல்லாம் யூஸ் பண்ற பெர்சனா இருந்தீங்க அப்படின்னா, Canvaலயே ஈஸியா டிசைட் பண்ணிக்க முடியும். இப்ப நீங்க பார்க்குற இந்த மெனு கார்டு வந்து நானா தான் ஓனா டிசைன் பண்ணேன். Canvaலயே இந்த மாரி ப்ரீ டிஃபைன்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதுல நமக்கான மெனு ஐட்டம்ஸ் மட்டும் ஆட் பண்ணி, பிரைசிங் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு சில டிசைனிங் மட்டும் பண்ற மாரி இருக்கும். நான் டிசைன் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு டெம்ப்ளேட்ல நான் என்னென்ன மெனு கார்ட் ஆட் பண்றேனோ, அந்த மெனுக்கான ரிலவன்ட் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி, நம்ம என்னென்ன வெரைட்டீஸ் குடுக்க போறோமோ, அந்த வெரைட்டீஸ் மட்டும் போட்டு, பிரைசிங் மட்டும் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இந்த மாரி நீங்களும் மெனு கார்ட் டிசைன் பண்றதுக்கு நெறைய செலவாகுது அப்படிங்கிற மாரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்களே Canva ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஃபுட் மெனுக்குன்னே நெறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் சூட் ஆகுதோ, அத ஓப்பன் பண்ணிட்டு, நீங்களே உங்களோட மெனு ஐட்டம் ஆட் பண்ணி பிரிண்ட் குடுத்துக்கலாம். ஓகே. ரொம்ப ஹை-ஃபையா எடிட் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டிலாம் இருக்குது. ஈஸியா உங்களாலயே ரெடி பண்ணிற முடியும். அண்ட் இன் கேஸ் Canvaல மெனு கார்ட் டிசைன் பண்றதுக்கு வீடியோ செப்பரேட்டா வேணும்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்றேன். அண்ட் கஃபே ஆர் ரெஸ்டாரண்ட் ரிலவன்ட்டான பிசினஸ் ஐடியாஸ்க்கு நம்ம சேனல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஆல். பை.